மதுரையில் எது எடுத்தாலும் 159 ரூபா அப்படின்ற ஷாப்புக்கு தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். நம்ம மதுரை அழகர் கோயில் போகிற வழியில் சர்வேர் காலனி வசந்தன் வினோதன் மஹால் தேவதாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் 159 ரூபா. இதில் நிறையா காம்போ ஆஃபரும் இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு 5 பொருள் எடுத்தால் 159 ரூபா, 10 எடுத்தால் 159 ரூபான்னு ஒரு செட்டு மாதிரி கூட வந்துட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு பிளாஸ்டிக் ஐட்டங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், எவர் சில்வர், இண்டாலிய பாத்திரங்கள், அதே மாதிரி கிச்சனுக்கு நிறையா நியூ டூல்ஸ், டிஃபன் பாக்ஸு, பிளாஸ்டிக்கு, சேர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. இது தாங்க இந்த கடையில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு பார்ட் 4 வீடியோங்க. இதுக்கப்புறம் நம்ம அந்த ஷாப்புக்கு நம்ம போனோன்னா ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ பெரிய பெரிய பிளாஸ்டிக் ஐட்டங்கள்லேருந்து எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது. 159 ருபீஸ் மட்டும்தான். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, இதே மாதிரி இன்னொரு ஷாப் வந்துட்டு இன்னொரு ஸ்பாட்டில் வந்துட்டு இருக்கான். அந்த ஷாப்பில் நான் வந்துட்டு வீடியோ எடுக்க போகிறேங்க. அது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும், மதுரை சம்மந்தப்பட்ட ஆஃபர் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டாலியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பெரிய வடை சட்டி இருக்குது, குழம்பு சட்டி இருக்குது. இதெல்லாம் வந்து பாருங்களேன், செம க்யூட்டாக இருக்குல்ல. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுல தான் மாடுக்கு ஆடுக்கெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வந்துட்டு வைப்பாங்க கிராமங்களில். இன்னும் வந்துட்டு இந்த மாதிரியான பழக்கங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் எங்கள் அம்மாச்சி வீட்டு சைடெலாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரியான இண்டாலிய பாத்திரங்களில் தான் சமையலே வந்து செய்வாங்க. சாதம், குழம்பு, இந்த மாதிரி பொரியல், கூட்டு அப்படிலாம் வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரியான பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரில. அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சு நல்லா அடி கனமாக இருக்கும் அப்படின்றது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூடி இருக்கிற மாதிரியே வந்துட்டு இருக்குது, மூடி இல்லாத மாதிரி வேணும்னாலும் வந்துட்டு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டாலியத்திலேயே மேலே வந்துட்டு சில்வர் கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்குது. நல்ல கனமாக இருக்குங்க, குழம்பு வைக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டாலேருந்து குண்டா வரைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி குட்டி அண்டா கூட இருக்குங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. இதில் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் சுடு தண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கு கூட வச்சுக்கலாம். தாளிப்புலாம் வந்துட்டு பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான தாளிப்பு கடாய் கூட இருந்துச்சுங்க. எனக்கு இது என்னன்னே தெரியல, என்னோட கண்ணை உறுத்திட்டே இருந்துச்சு. இது வந்து இட்லி சட்டியா இல்லை குழம்பு சட்டியான்னு சொல்லி தெரில. ஆனால் அதை நான் வந்துட்டு எடுக்கணும்னு சொல்லி மனசு தோணிகிட்டே இருந்துச்சுங்க. பால்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வித் மூடியோடய நமக்கு இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு ப்ளூ கலர் ஹேண்டில், பிங்க் கலர் ஹேண்டில்னு ஹேண்டில் கூட வேறு மாதிரி இருக்குங்க. இது என்னன்னு தெரியுதாங்க, செம க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஆம்லேட்டு இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் தாளிக்கணும், குட்டியாக தாளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஹேண்டிலோட வேணும்னாலும் இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு கடாய் மாதிரி வேணும்னாலும் இருக்குங்க. இதில் ப்ளூ கலர் கோட்டிங்கும் இருக்குது, ரெட் கலர் கோட்டிங்கும் வந்துட்டு இருக்குது. தோசை பேன் இருக்குது, நான்ஸ்டிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா தோசை பேன் இருக்குது. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதாங்க, இது வந்துட்டு வெத்தலை பெட்டி. இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. வெத்தலை, சுண்ணாம்பு, பாக்கு, சில நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பத்தாலாம் இதில் வந்து காசுலாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது இருந்துச்சு. எனக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு மனசு தோணிகிட்டே இருந்துச்சுங்க. ஸோ நிறைய வெத்தலை பெட்டிலாம் இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு கடாய், நல்ல சூப்பர் கனமான கடாய்ங்க, நல்ல வெயிட்னே நான் வந்து சொல்லுவேன். 159 ருபீஸ்க்கு அடி அகலமான நல்ல ஒரு பெரிய கடாய் இருக்குது. இதெல்லாம் வந்து கிச்சனுக்கு நீங்கள் வந்துட்டு சாப்பாடு செய்கிறதுக்கு, பொரியல் செய்கிறதுக்கு, ரசம் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் சமைச்சோன்னா புகை வரும்னு சொல்லுவாங்க. அடி கனமாக இருக்க பாத்திரத்தில் செஞ்சோன்னா புகை வராது. இல்லைன்னா உங்களுக்கு காப்பர் பேஸ், இந்த காட்டுறேன் பாருங்களேன், காப்பர் பேஸ் பின்னாடி இருக்கிறது நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான பெரிய பெரிய வடை சட்டி, அப்புறம் கடாய், குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி, இது கூட வந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு இட்லி குக்கர் கூட வந்துட்டு இருக்குது. அப்புறம் வாளி இருக்குது பார்த்தீங்களா, சாம்பார் வாளி. இது பெரிய சைஸுங்க, சின்ன சைஸ் கிடையாது. நான் காட்டுறது பெரிய சைஸ் காட்டிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வடை சட்டியிலேயே நான் வந்து சொன்னேன்ல, பின்னாடி காப்பர் இருக்க கோட்டிங் இருக்கிறது வாங்கிக்கோங்க அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சூடு நல்லாவே தங்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அடி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களோ அது வந்துட்டு அதிகமாக இருக்காது. இப்போ பூஜை செட்டு பார்க்க போகிறோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டு, அதுக்கப்புறம் தூபம் காட்டுறது, அந்த மாதிரி கூட இருக்குது. சாம்பிராணி வைக்கிறதுக்கு, இல்லைனா வந்துட்டு ஊதுபத்தி வைக்கிறதுக்குன்னு இருக்குங்க. நான் வந்து அண்டா சொன்னேன்ல, அதில் இன்னொரு அண்டா இது தான். இப்போ நம்ம இந்த சைட்லேருந்து பார்த்தது இண்டாலியம் பார்த்தோம். இந்த பக்கம் நம்ம வந்துட்டு எவர் சில்வர் பார்ப்போங்க.
இது ஃபுல்லாமே எவர் சில்வர் தான். எவர் சில்வரில் நல்ல பெரிய பெரிய ஐட்டங்கள்லாம் வந்திருக்கு. நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சிஸ்டர்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாம் கேட்டாலும் தீர்ந்துருச்சு அப்படி சொல்லியிருந்தீங்க. நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டேங்க, எல்லாமே நியூவாக ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்களாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அட்ரஸ் நான் ஃப்ரண்ட்லேயே சொல்லியிருக்கேங்க. ஸோ வேணுன்றவங்க முன்னாடி போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவர் சில்வர் ஐட்டங்கள் செம க்யூட்டாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகு போல் இருக்குன்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான பிளாஸ்டிக் ஐட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா. பிளாஸ்டிக் இருக்குது, பிளாஸ்டிக் வேணுனாலும் பிளாஸ்டிக் வாங்கிக்கலாம், செராமிக் வேணுனாலும் செராமிக் வாங்கிக்கலாம். கண்ணாடி பவுலு உங்களுக்கு இதில் மொத்தம் 5 இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டீ கப்ஸு செட்டு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செட் கூட வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது சாமி ஃப்ரேம்ஸுங்க. இதில் வந்துட்டு ஏழுமலையான் இருக்காங்க, ஏசப்பா இருக்காங்க, இல்லைன்னா இந்த மாதிரியான சாமி படங்கள் இருக்குது, அல்லாவுடைய அந்த எழுத்துக்கள்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த ஷேப்பில் வேணும்னாலும் ஒட்டுறதுக்கு இருக்குங்க, ஸ்ட்ரெயிட் ஷேப்பில் வேணும்னாலும் இருக்குது, வெர்டிக்கல் ஹரிசாண்டல் 2 ஷேப்லேயுமே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுறது வந்துட்டு மிரருங்க, பெரிய சைஸ் மிரர் 159 ருபீஸ்க்கு நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மிரர். அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வால் கிளாக் பீஸு இப்போ எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஃபேன்லேருந்து லைட்லேருந்து எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்களாம். நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறையா வந்திருந்துச்சுனாலும் தயவுசெய்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், வாங்கியிருந்தீங்கனாலும் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு நிறைய வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரும்பு. இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு எவர் சில்வர் இண்டாலியம்லாம் பார்த்தோம்ல, இது இரும்பில் பனியார் சட்டி, இரும்பில் தோசை பேனு, இரும்பில் கடாய், உங்களுக்கு ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உடனில் வந்துட்டு இருக்கும். ஏன்னா இரும்பில் வந்து நீங்கள் சமைக்கும் போது சூடு வந்துட்டு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால உடனில் வந்துட்டு நமக்கு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு க்ளவுஸு, துணி அந்த மாதிரிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரிவாள் மனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருவா, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு இருக்குது. இரும்புலேயே உங்களுக்கு நிறைய எக்கச்சக்க ஐட்டங்கள் இருக்குங்க. இல்லை பெரிய சைஸில் இண்டாலியம் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெரிய சைஸ் இண்டாலியம் கூட இருக்குங்க. இப்போ புதுசாக வந்திருக்க இந்த மாதிரி இருக்க மரம்லாம் வந்துட்டு கட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுங்க. இது உங்களுக்கு 159 ரூபாய் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுங்க மரம் கட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆக்ஸா பிளேடாங்க, எனக்கு அது ஆக்சுவலி எனக்கு தெரியல. இது வந்து வந்திருக்கு, இதுவும் 159 ரூபாய் தான். யாராச்சும் பக்கத்தில் வந்துட்டு இந்த மரம் வெட்டுறவங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 159 ரூபாய்க்கு இந்த மாதிரிலாம் இருக்குங்க, வாங்கிக்கோங்க நீங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பிளேடு மாதிரி இருக்கும்ல, நமக்கு கத்தி இந்த மாதிரிலாம் வந்துட்டு அறுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறது. இதை நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூவில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபிட் பண்ணணும். அந்த தம்பி வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஃபிட் பண்ணிட்ட பிறகு வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம வந்து கலட்டி அந்த பிளேடு வந்துட்டு நம்ம அதில் ஃபிட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஸ்க்ரூவில் இருக்கிறதுல வந்து நம்ம வந்துட்டு மாட்டணும். ஸோ அவர் ஃபிட் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் நான் உங்களுக்கு வேறு என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். உங்களுக்கு இந்த ஜெர்மன் சில்வர்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேட்ஸ் கூட வந்துட்டு இருக்குங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸில் இருக்குது. உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன்ல, உங்களுக்கு மழை பெய்யும் போது துணி காய போகிறதுக்கு இந்த மாதிரி மொத்தமாக ஒரே ஒரு ஹேங்கரில் நீங்கள் மாட்டி விட்டால் போதும். ஒரே நேரத்தில் 10லேருந்து 15 துணி 20 துணி வரைக்கும் கூட காய போட்டுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் இருக்குது, ஸ்கொயர் ஷேப் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இப்போ நான் ஒரு பெரிய பஞ்ச் எடுத்து காட்டுறேன், வந்து பாருங்களேன். இது வந்துட்டு நமக்கு சீரியல் லைட்டுன்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இருக்கக்கூடிய லைட்டு தான் இது. மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 159 ருபீஸ். இந்த ஒரு கொத்தே 159 ருபீஸ். கலர் கலராக சூப்பராக வந்துட்டு எரியுதுங்க. இதுலேயுமே உங்களுக்கு ஷேப்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹார்டின் போட்ட மாதிரி, ரவுண்ட் போட்ட மாதிரி, டிசைன் போட்ட மாதிரி இருக்கும். ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது, ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் நியூவாக வந்துட்டு வந்திருக்கு. பிளாஸ்டிக் ஐட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்போஸ் கூட இவங்ககிட்ட வந்துட்டு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்பின், குட்டி டஸ்ட்பின்னு. இப்போ 3-in-1 காம்போ. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னாலும் ரவுண்ட் ஷேப்பில் வாங்கிக்கலாம், ஸ்கொயரில் வேணும்னாலும் ஸ்கொயரில் வந்து வாங்கிக்கலாம். அஞ்சரை பெட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 செட்டே வந்துட்டு 159 ரூபாய். 4 பீஸில் இருக்கக்கூடிய கண்டெய்னரில் 159 ரூபாய். இந்த மாதிரி நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 159 ரூபான்னு சொல்லிட்டு எல்லாமே ரீஸ்டாக் வந்து பண்ணியிருக்காங்க. வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் வந்து சொன்னேன்ல இந்த மாதிரி வந்துட்டு மாட்டி கொடுப்பாங்கன்னு. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. அந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரம்பம், மரம்லாம் எடுக்கிறது. இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கக்கூடிய ரம்பம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.